மையுஹில் இலாம வஹிய ரமீம். இந்த உக்கி போன எலும்ப யாரு திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பாட்டே எலும்பு கேட்கிறான். குல் நபியே, நீங்க அவனுக்கு சொல்லுங்க, யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. இவ்வளோ தேம்பி தேம்பி அழுகிறீங்க, உங்களோட தாடி கூட முழுமையாக நனைஞ்சு போகுது. உலகத்துல நான் செய்யாமல் விட்டு வந்த அமல்களை, நல்ல அமல்களை அவசரமாக செஞ்சிட்டு ஓடோடி வந்து விடுகிறேன். ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் புடைசூழ வந்து என்னுடைய ரூகை கைப்பற்றி செல்ல வேண்டும். உலகத்தை விட்டும் போவதற்கும் அல்லாஹ் தஆலா யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த வித்தியாசமும் இல்லாம ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடியதும் ஒரே ஒரு வழி மாத்திரம். இந்த பூமியை நாங்க எப்படி ஆக்கி இருக்கிறோம்டா, அஹ்யா வ அம்வாதா, அது உயிரோடு இருக்கக்கூடியவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளும், மரணித்தவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளும். இந்த மரணத்தை பற்றி பல இடங்களில் பிரஸ்தாபம் செய்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நிச்சயம் சுவைத்தே தீர வேண்டும். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்றால், அது அவனுடைய கபருடைய வாழ்க்கையின் தொடராகும். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா முஹம்மதினில் முஸ்தஃபா. அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கின்ற இறை விசுவாசிகள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, என அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை ஏவியுள்ளானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ, அவைகளை தம்மால் முடியுமானவரை தமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ் தஆலா எவைகளை தடுத்துள்ளானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி விலகி நடந்தார்களோ, அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் ஒதுக்கி விலகி நடந்து கொள்ளுமாறும், படைத்த இறைவனான அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்தில் சில பொதுவான வழிமுறைகள் இருக்கின்றன. அவைகளில் யாரும் எந்த காலத்திலும் எதற்காகவும் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான், வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னாவில், அல்லாஹ்வுக்கென்று இருக்கக்கூடிய அவனுடைய பொதுவான வழிமுறைகளில் யாரும் எந்த மாற்றத்தையும் எதற்காகவும் ஒருபோதும் காண மாட்டீர்கள். அல்லாஹ்வுக்கென்று இருக்கக்கூடிய பொதுவான வழிமுறைகளில் உள்ளதுதான், இந்த உலகத்துக்கு யார் வருவதாக இருந்தாலும், இதுவரைக்கும் வந்தவர்கள், இதற்கு பின்னால் வர இருக்கிறவர்கள், யார் உலகத்துக்கு வருவதாக இருந்தாலும், அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு வருவதற்கென்று ஏற்படுத்தி இருக்கக்கூடியது ஒரே ஒரு வழி மாத்திரம்தான். யாருக்கும் சொல்லலாது, நான் வானத்தில் இருந்து பூமியில் தொப்புண்டு விழுந்து வந்தேன், இல்லாட்டி பூமியை பிளந்து கொண்டு பாஞ்சி வழியே வந்தேன், இல்லாட்டி ஆழ்கடலில் இருந்து நீச்சல் அடித்து பூமிக்கு வந்து சேர்ந்தேன். யாருக்கும் எதுவும் சொல்லலாது. உலகத்துக்கு வருவதற்காக அல்லாஹு தஆலா யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியது ஒரே ஒரு வழி மாத்திரம்தான். அதுதான் தரீகுல் விலாதா, பிறப்பு என்ற பாதை. தாயுடைய கருவறையிலிருந்து பிறந்துதான் வர வேண்டும். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். உங்கள் அனைவரையும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்
இருவரையும் தவிர இதுவரைக்கும் உலகத்துக்கு வந்தவர்கள், இதுக்கு பின்னால கடைசி வரைக்கும் வரவிருக்கிறவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா எந்த பாகுபாடும் இல்லாமல் உலகத்துக்கு வருவதற்கான வழியாக தரீக்குல் விலாதா, தாயுடைய கருவறையில் இருந்து பிறந்து வர வேண்டும் என்ற வழியை வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய பொதுவான சுன்னாவில் உள்ளது. எப்படி அல்லாஹு தஆலா உலகத்துக்கு வருவதற்கென்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே ஒரு வழியை மாத்திரம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ, அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டும் போவதற்கும் அல்லாஹு தஆலா யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த வித்தியாசமும் இல்லாம ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடியதும் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான். இன்றைக்கு விசேஷமான நிகழ்வுகளுக்கு போகணும்டா, விசேஷமான இடங்களுக்கு போகணும்டா, சாதாரண மக்கள் வந்து போறதுக்காக ஒரு வழி இருக்கும். விசேஷமானவர்கள், பதவிகளில் உள்ளவர்கள், அதிகாரிகள் வந்து போவதற்கென்று கொஞ்சம் விசேஷமான வழிகள் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உலகத்துக்கு வருவதற்கும் உலகத்தை விட்டு போவதற்கும் அல்லாஹ் யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடியது ஒரே ஒரு வழி மாத்திரம்தான். அதுதான் தரீக்குல் மவுத், மரணம் என்ற பாதை. அந்த பாதையினூடாகத்தான் உலகத்தை விட்டும் செல்ல வேண்டும். யாருக்கும் வேறு எந்த வழியிலும் போய் உலகத்தை விட்டும் செல்ல முடியாது. இந்த மரணம் என்ற பாதையினூடாகத்தான் உலகத்தை விட்டும் வெளியேற வேண்டும். ஒரு விமானம் ஆகாயத்தில் எவ்வளோ தூரம் பறந்து கொண்டிருந்தாலும் ஒரு நேரம் அது கீழே வரத்தான் வேண்டும். ஒரு பட்டம் வானத்தில் எவ்வளோ நாள் பறந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளைக்கு அது கீழே விழத்தான் வேண்டும். அதே மாதிரி இந்த மனிதன் பூமிக்கு மேலே எவ்வளோ காலம்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளைக்கு பூமிக்கு கீழே போகத்தான் வேண்டும். இந்த பூமிக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன, ஒன்று மேல் பக்கம், இன்னொன்று கீழ்ப்பக்கம். உயிரோடு உள்ளவர்கள் எல்லாம் பூமிக்கு மேல் பக்கத்தில் இருப்பார்கள், இறந்தவர்கள் பூமிக்கு கீழ்ப்பக்கத்தில் இருப்பார்கள். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் நஜ்அலில் அர்த கிஃபாதா, இந்த பூமியை நாங்கள் எப்படி ஆக்கி இருக்கிறோம்டா அஹ்யாஅ வ அம்வாதா, அது உயிரோடு இருக்கக்கூடியவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளும், மரணித்தவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளும். இந்த மரணம் என்பது அல்லாஹ்வுடைய பொதுவான நியதி. உலகத்தை விட்டும் வெளியாகுவதற்காக வேண்டி அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வழி இந்த மரணம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை பற்றி பல இடங்களில் பிரஸ்தாபம் செய்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நிச்சயம் சுவைத்தே தீர வேண்டும். குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணம் நமக்கு வந்துவிடக் கூடாது என்று பயந்து விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ. இன்றைக்கு சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், நாவினால சொல்றது லேசி, இந்த இருக்கிற கஷ்டத்துக்கு மௌத்தாகித்தான் நல்லம், அவசரமாக மௌத்தாகித்தான் நல்லம். உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. எவ்வளோ வயோதிகம் அடைந்த உடம்புல வலுவிழந்து விட்ட வயோதிபர்களுக்கு கூட அடி உள்ளத்தில் ஆசை இருக்கும், என்ற உடம்புல தெம்பு உண்டாகி நான் இன்னும் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்தா நல்லமே. எவ்வளோ கடுமையான நோயில பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அடி உள்ளத்தில் ஆசை இருக்கும், உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது மரணமாகுவத உள்ளம் சொல்லும், என்ற நோய் அவசரமாக குணமாகி இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தா நல்லமே. உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் அதை சம்பாதிக்கணும், இதை அடைஞ்சு கொள்ளணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும். மரணத்தை உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எந்த மரணத்தை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ ஃபஇன்னஹு முலாக்கைக்கும், நீங்க போற இடத்துக்கு வந்து உங்களை அது சந்திச்சு கொள்ளும். ஐனமா தகூனு, நீங்க எங்க இருந்தாலும் சரி, யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, மரணம் வந்துவிடக் கூடாதே என்று பயந்து பாதுகாப்பாக கட்டப்பட்ட உறுதியான கோட்டைக்குள்ள நீங்க பதுங்கி கொண்டிருந்தாலும் அந்த இடத்துக்கும் மரணம் வந்து நிச்சயமாக அடைஞ்சு கொள்ளும். மரணத்தை விட்டும் யாருக்கும் தப்பேலாது. மரணம் நிச்சயம் உண்டு. நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் மௌத்தாகத்தான் போகிறோம்.
ஆனால் யாராவது ஒருத்தர் எங்களை முகத்துக்கு நேரம் வந்து நீங்கள் மௌத்தாகிடுவீங்கன்னு சொன்னால் அதை தாங்கிறது கஷ்டமாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வது மனசுக்கு பாரமாக இருக்கும். மௌத்தாகத்தான் போகிறோம், அதுக்கென்று முகத்துக்கு நேரம் இப்படியா சொல்றது? இப்படி சொல்றதா? நீங்கள் மௌத்தாகிடுவீங்கன்னு முகத்திலே வந்து சொல்றதா? தாங்கிறது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயத்தை இறக்குகிறான். இன்னக மையித்துன், நபியே நாயகமே நிச்சயமாக நீங்களும் மையத்து தான். வ இன்னஹும் மையித்துன், உங்களோட இருக்கக்கூடிய மற்றவங்களும் மையத்துகள் தான். நபியே நாயகமே நிச்சயமாக நீங்களும் மௌத்தாகத்தான் போறீங்க, உங்களோட இருக்கக்கூடிய மற்றவர்களும் மௌத்தாகத்தான் போறாங்க என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். இந்த மரணத்தை விட்டும் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் மரணம் இல்லாதவன். நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அந்த அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன், என்றும் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு சிறு தூக்கம் உண்டாகிறதும் இல்லை, ஆழ்ந்த உறக்கம் உண்டாகிறதும் இல்லை. குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும், அனைவரும் மரணித்து விடுவார்கள். வயப்கா வஜ்ஹு ரப்பிக் ذுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் மட்டும் மீதமாக இருப்பான். ஏனே அனைத்தும் அழிந்துவிடும், அனைவரும் மரணித்து விடுவார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துகிறான்டா, நாளைக்கு மறுமையுடைய நாளையில் அனைவரும் மரணித்து விடுவார்கள். மனிதர்கள், ஜின்கள், படைப்பினங்கள், மலாய்க்காமார்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். கடைசியாக ரூஹுகளை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்தும் மரணித்து விடுவார். அல்லாஹ் மட்டும் மீதமாக இருப்பான். அந்த இடத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? இன்றைக்கு உலகத்தில் சாதாரணமான ஒரு பொறுப்பு கிடைச்சிட்டுண்டா, ஒரு பதவி கிடைச்சிட்டுண்டா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டுண்டா ஆளை பிடிக்கலாது. அவர் ஆடுற ஆட்டம் என்ன, போடுற கூத்து என்ன, நான் சொல்றது தான் சட்டம், நான் நினைக்கிறது தான் நடக்கணும், ஏந்த பேச்சத்தான் எல்லோரும் கேட்கணும், நான் நினைக்கிறது தான் எல்லோரும் செய்ய வேண்டும், மக்களை மதிக்கிறதில்லை. இன்றைக்கு உலகத்தில் ஏந்த ஓண்ட உனக்கு எனக்கு இந்த அடிச்சு கொண்டு முட்டி மோதி கொண்டு இருக்கிறீங்களே, அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? ரப்பே உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்றதுக்கு கூட ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே பதிலளிப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், லில்லாஹில் வாஹிதில் கஹார். அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தனித்தவனான அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இன்றைய நாளுடைய முழு ஆட்சி அதிகாரமும் சொந்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் அனைவரும் மரணத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட இருக்கிறோம். உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்படுவோம். மறுமை உண்டு என்பது எமது அகீதாவில் உள்ளது. நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆசிபுன் வாயில் என்று சொல்லக்கூடியவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உக்கிப்போன எலும்பு துண்டை கொண்டு வந்து நொறுக்கி பொடியாக்கி காற்றுல பறக்க விட்டுட்டு கேட்டான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துக்கு பின்னுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த உக்கி போன எலும்பை யார் உயிர் கொடுத்து எழுப்பாட்ட எழும்? நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய சூரா யாசீனில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். ஒவரபலனா மசலா, ஒவரபலனா மசலா. இவன் எங்களுக்கு உதாரணம் சொல்ல வந்துட்டான். வனசிய ஹல்கா, அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்றதை அவன் மறந்துட்டான். கால, அவன் கேட்கிறான், மையுகையில் இல்லாம வஹீரமீம், இந்த உக்கி போன எலும்ப யாரு திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பாட்டே எலும்பு கேட்கிறான். குல், நபியே நீங்க அவனுக்கு சொல்லுங்க, யுஹ்யி ஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, நீ சாம்பிள் காட்ட கொண்டு வந்திருக்கிறே இந்த எலும்பு துண்டு, இது ஏற்கனவே இல்லாம இருந்துச்சு. இல்லாம இருந்த எலும்ப எவன் முதன்மையாக ஆரம்பமாக படைத்தானோ அவன்தான் இருக்கக்கூடிய இந்த எலும்புக்கும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பாட்டுவான். நபிய நாயகமே நீங்க அவனுக்கு சொல்லி காட்டுங்கன்னு அல்லாஹ் தஆலா திறக்கினான்.
உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டு அனைவரும் முட்டுக்கால் நிற்பாங்க. மறுமை நாளையில அனைவரும் முட்டுக்கால் நிப்பாட்டப்படும். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் ஜாசியா. சூரத்துல் ஜாசியா, ஜாசியா என்றால் முழந்தாளிடுதல், முட்டுக்கால நிற்கிறது. வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியா. நபியே நாயகமே, நீங்க நாளைக்கு மறுமையில பார்ப்பீங்க, ஒவ்வொரு சமூகத்தாரும் முழந்தாளிட்டு முட்டுக்கால நின்று கொண்டு இருப்பார்கள். குல்லு உம்மத்தின் துதுஆ இலா கிதாபிஹா, ஒவ்வொரு சமூகத்தாரும் அதன் அதன் செயலட்டின் பக்கம் அழைக்கப்படும். அல்யௌம துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், உலகத்தில் செஞ்சிட்டு வந்திருக்கிற வேலைகளுக்கெல்லாம், செஞ்சிட்டு வந்திருக்கிற விடயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இது மறுமையில் நடக்கிற விஷயம், உயிர் கொடுத்து எழுப்பாட்டப்பட்டதன் பின்னால நடக்கிற விஷயம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் கபர் என்று சொல்லக்கூடிய மன்னரையுடைய வாழ்க்கை. இன்றைக்கு அதிகமானவர்கள் அதை மறந்து விட்டார்கள். பரிசுத்தமான குர்ஆன்ல, பரிசுத்தமான ஹதீஸுகள்ல நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக மௌத்தை பற்றியும் மன்னரை வாழ்க்கையை பற்றியும் பிரஸ்தாபம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மறந்து விட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஒரு காலத்தில் நான் உங்களை கபர்களை தரிசிக்க வானாம்னு தடுத்திருந்தேன். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் கபர்களை தரிசிக்க கூடாதுன்னு தடை சட்டம் இருந்தது. ஒரு ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிட்டு வந்தா திருப்பி அந்த மக்பராக்கு போறது இன்னும் ஒரு ஜனாசாவை எடுத்துக்கொண்டு தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை கபர்களை தரிசிக்க வானாம்னு தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, நீங்க அவைகளை இப்ப தரிசிங்க. ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, நீங்க கபர்களை தரிசிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஆஹிராவுடைய சிந்தனை உண்டாகும். அல்லாஹு தஆலா எங்களை கட்டம் கட்டமாக வழி நடத்துகிறான். ஆரம்பத்தில் ரூஹுகள் மட்டும் இருந்த ஆலமுல் அர்வாஹ்ல எல்லோருடைய ரூஹுகளும் இருந்தன. அங்கதான் அல்லாஹு தஆலா கேட்டது, அலஸ்து பிரப்பிக்கும், நான் இல்லையா உங்களுடைய ரப்பு? எல்லோரும் சாட்சி சொன்னது, இல்லாமையா அல்லாஹ், நீ தான் எங்களோட ரப்புன்னு ஏற்றுக்கொண்டது. அங்கே இருந்து ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கருவறைக்கு அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு வந்தான். தாயுடைய கருவறையில் இருந்து ஆலமுல் அஸ்பாப், காரண காரியங்களோடு இயங்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்தான். இங்கே இருந்து ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் கபர், கபருடைய மன்னரை வாழ்க்கைக்கு போக இருக்கிறோம். அங்கிருந்து ஆலமுல் கியாமா, கியாமத்துடைய நாள், அங்க வச்சு சொர்க்கம் என்றால் சுவர்க்கம் என்றும் நரகம் என்றால் நரகம் என்றும் தீர்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த மன்னரை வாழ்க்கையை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸுன்னூரைன், இரண்டு ஒளிகளை உடையவர் என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மகள்மார்கள் உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு பெண்களையும் திருமணம் முடித்ததனால் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட பெயர், சிறப்பு பெயர், இரண்டு ஒளிகளை உடையவர் ஸுன்னூரைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய எத்தனையோ நன்மாராயங்களுக்கு சொந்தக்காரர். உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று நபி அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி. கபர் அடிக்கு போனால் தேம்பி தேம்பி அழுவாங்க, தாடி நடையும் வரைக்கும் அழுவாங்க. தோழர்கள் கேட்டார்கள், நபியுடைய மஜ்லிஸ்ல சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்படுகிற சந்தர்ப்பங்கள்ல கூட நீங்க இப்படி அழுகிறதில்லையே, கபர் அடிக்கு வந்தா மட்டுமே இவ்வளோ அழுகிறீங்க? கபருடைய வேதனையை விடவும் பல மடங்கு பயங்கரமானது நரகத்துடைய வேதனை. அந்த நரகத்தை பற்றி சொல்ற நேரத்தில் கூட நீங்க இப்படி அழுகிறதில்லையே, கபரடிக்கு வார நேரத்தில் மட்டும் இவ்வளோ தேம்பி தேம்பி அழுகிறீங்க, உங்களோட தாடி கூட முழுமையாக நனைஞ்சு போகுது என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னல் கபர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, இந்த கபர் இருக்கிறது, இது மறுமையை நோக்கிய பயணத்தில் நாம் தங்கக்கூடிய முதலாவது தங்குமிடம். இந்த இடத்துல இருந்து யாரு வெற்றி பெற்று விட்டானோ அவன் அடுத்து வரக்கூடிய அனைத்து கட்டங்களையும் வெற்றி பெற்று கொண்டே போவான்.
கபரில் யாரு வெற்றி பெறவில்லையோ, தோத்து போறானோ, கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ, அடுத்து வரக்கூடிய நிலைமைகள் அனைத்தும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நினைச்சுத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று உஸ்மான் துன்னூரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ரபீ இப்னு ஹைஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அதிகமாக அமல் செய்யக்கூடியவர். தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கபரு குழியை தோண்டி வச்சு கொண்டிருந்தார். அவருக்கு எப்பவாவது அமல்கள் செய்யறதுல சங்கடம் உண்டாகினா, மனசுக்கு பாரமாகிட்டுண்டா, அமல்கள் செய்யறதுக்கு சோம்பரம் உண்டாகிட்டுண்டா, அந்த கபரு குழிக்குள்ள இறங்கி படுத்துக்கொண்டு நாளைக்கு மறுமையில காபிர்கள் பாவிகள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடிய ஆயத்தை ஓதிக்கொள்வார்கள். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை கொண்டு வருகிறான். ரப்பிர்ஜிஊன், பாவிகள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள், இறைவா என்னைய கொஞ்சம் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, உலகத்தில் நான் செய்யாமல் விட்டு வந்த அமல்களை, நல்ல அமல்களை அவசரமாக செஞ்சிட்டு ஓடோடி வந்து விடுகிறேன், கொஞ்சம் எனக்கு உலகத்துக்கு போறதுக்கு திருப்பி அனுப்பிடு என்று காஃபிர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவிகள் கெஞ்சுவார்கள். அந்த ஆயத்தை இந்த ரபீ இப்னு ஹைஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் கபருக்குள்ள படுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டு, என்னை என்னுடைய இறைவன் திருப்பி அனுப்பிவிட்டான், நான் இப்போ அதிகமாக அமல் செய்ய போகிறேன் என்று வெளியே வந்து இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு அமல் செய்வார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மறுமை நாளில், கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்றால், அது அவனுடைய கபருடைய வாழ்க்கையின் தொடராக இருக்கும். கபருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறதோ அதற்கு ஏற்றால் போல்தான் அவனுடைய மறுமையும் அமையும். கபருடைய வாழ்க்கையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவன், கபருடைய வாழ்க்கையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவனுக்கு மறுமையுடைய நாளையில் அர்ஷுடைய நிழல் கிடைக்காது. ஒரு மனிதன் கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறான் என்றால் அவன் சக்கராத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டானோ அதனுடைய தொடராக இருக்கும். சக்கராத்தை கஷ்டமாக அனுபவித்தவன், சக்கராத்தில் மலாய்க்கமார்கள் வேதனை செய்தவாறு ரூஹு பிரிந்தவன் கபருக்குள், அவனுடைய கபரு சுவர்க்கத்து பூஞ்சோலையாக இருக்க மாட்டாது. உலக வாழ்க்கையை அல்லாஹுக்கு விரோதமான முறையில், அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய விதத்தில் கழித்தவனுக்கு சக்கராத்து லேசாக அமையாது. அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தாமல், அல்லாஹுவை வெறுப்பூட்டும் விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு தனது வாழ்நாளை முழுவதுமாக கழித்துவிட்ட மனிதனுக்கு மலக்குல் மௌத்தை சந்திக்கின்ற நேரம் சந்தோஷமாக அமையாது. அல்லாஹுவை கோபப்படுத்தியவனுடைய மரணம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, நாம் இன்று செய்திகளில் பார்க்கிறோம், காதுகளால் கேள்விப்படுகிறோம், சுஜூதில் மரணம், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் மரணம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையில் மரணம், அல்லாஹ்விடம் கையேந்தியவராக மரணம், காபத்துல்லாஹ்வில் தவாஃபில் மரணம், இஹ்ராம் உடையில் மரணம், அல்லாஹ்வை திக்ர் செய்தவராக தஸ்பீஹை உருட்டி கொண்டிருக்கும் நிலையில் மரணம். நாமும் ஆசைப்படுகிறோம், எனது மரணமும் இவ்வாறு அமைய வேண்டும், இவ்வாறான நல்ல மரணம் எமக்கும் அடைய வேண்டும், எமக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுவை கோபப்படுத்தியவனாக வாழ்நாளை கழித்துவிட்ட மனிதனுக்கு சுஜூதில் மரணம் உண்டாகாது. அல்லாஹுவை கோபப்படுத்தியவனாக வாழ்நாளை கழித்த மனிதனுக்கு காபாவில் மரணம் உண்டாகாது. அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய மரணம், மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் வரும் சக்கராத், ரூஹ் பிரியும் தருவாய், அது மோசமாக வாழ்க்கையை கழித்தவனுக்கு உண்டாகாது, அல்லாஹ் கொடுப்பதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கியாமத்து நாள், நான் அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் சந்தோஷமானதாக, அல்லோல கல்லோல படாமல் அர்ஷுடைய நிழலில் வீற்றிருக்க வேண்டுமா? என்னுடைய கபர் சுவர்க்கத்து பூஞ்சோலையாக இருக்க வேண்டும். என்னுடைய கபரை சுவர்க்கத்து பூஞ்சோலையாக நான் மாற்ற வேண்டும். என்னுடைய கபரு சுவர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக வேண்டுமா? மலக்குல் மவுத் என்னை சந்தோஷமாக பிரியாவிடை செய்து கூட்டி போக வேண்டும்.
இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றும் தருவாயில் என்னை இன்முகத்துடன் மகிழ்வித்தவராக ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் புடைசூழ வாழ்ந்து என்னுடைய ரூஹை கைப்பற்றி செல்ல வேண்டும். என்னுடைய மரணம் நல்லதாக அமைய வேண்டுமா? ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். ஆரம்பத்தில் ஒன்றையும் செய்கிறதில்லை. நாங்கள் ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறோம், சுஜூதில் மரணமாக வேண்டும். நாம் ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறோம், தொழுகையில் மரணமாக வேண்டும். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது மரணமாக வேண்டும். தவாஃபில் இஹ்ராம் உடையில் மரணமாக வேண்டும். ஜன்னத்துல் பகையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். எவ்வாறு முடியும் சகோதரர்களே? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எங்கோ போக வேண்டியது வேறெங்கோ போய் கொண்டிருக்கிறோம். கண்டியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு பஸ் ஏற வேண்டியவர் ஹம்பாந்தோட்ட பக்கம் பஸ் ஏறி இருக்கிறாரு. யோசிச்சு கொண்டு போறாரு, நான் யாழ்ப்பாணத்துக்கு தான் போறேன். போய் சேர்ந்ததுக்கு பின்னால தான் விளங்கும், நான் வந்திருக்கிறது தவறான இடம், போக வேண்டிய இடம் வேற. சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நாம் நரகத்தை நோக்கி நமது வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் மாற வேண்டும், எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாம மனிதன் நாமளாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா யாரையும் மாற்றதில்லை. நான் மாற மாட்டேன், அல்லாஹ் மாற்றட்டுமே. எனக்கு சொர்க்கத்துக்கு கஷ்டப்பட இயலாது, அல்லாஹ் தரட்டுமே. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒழுங்கான புத்திசாலி யாருண்டா, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுக்கு தன்னை தயார்படுத்தி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பான். சாலிஹான அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பான். இன்னும் சொன்னார்கள், வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவா வ தமன்னா அலல்லாஹ். மனம் போன போக்குல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பார். நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கிடைச்சா தொழுகிறது, நேரம் கிடைச்சா அமல் செய்யறது, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது இல்ல. வாழ்க்கை மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறது. நஃப்ஸு பிரகாரம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனா பேசுறது அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் தருவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முட்டாள் மடையன் அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது மேலெண்ண வைத்துக் கொண்டிருப்பான். புத்திசாலித்தனம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் அனைவரும் இன்று மரணிக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுடைய கண்களை மூடிவிடுகிறோம். மரணிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை மூடிவிடுகிறோம். எமது குடும்பத்தில் இறக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய கண்களை மூடிவிடுகிறோம். அவர்களில் சிலரை குளிப்பாட்டவும் செய்கிறோம், சிலருக்கு கஃனும் அணிவித்து விடுகிறோம், சிலருடைய ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொள்கிறோம், சிலரை கபரு வரைக்கும் சுமந்து சென்று கபரு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டும் வருகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்கும் நடக்கும் அல்லவா? இவை அனைத்தும் நாளை நமக்கும் நடக்கும் அல்லவா? வேண்டிய மாதிரி கண்களை திறந்து மூடுகிறோமே, எதையோ பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதா, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதா? எதையும் சிந்திக்கிறதில்லை. எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்களை திறந்து மூடுகிறோம். எமது ரூஹ் பிரிந்து விட்டால், எமது உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் திறந்த கண்ணை எம்மால் மூட முடியாது. வேறு சிலர் எமது கண்களை மூடிவிடுவார்கள். ஆழமான ஆறுகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் நண்பர்களோடு சந்தோஷமாக நீச்சல் அடித்து குளித்துக் கொண்டிருக்கிறோம். எமது உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் எம்மை வேறு சிலர் குளிப்பாட்டுவார்கள், அதுவும் ஒரு சில கோப்பை தண்ணீரில். குளித்துவிட்டு நாங்கள் விதவிதமான நிறங்களில் வித்தியாசமான ஆடைகளில் இருந்து தேர்ந்தெடுத்து மனதுக்கு பிடித்த ஆடைகளை உடுத்து மகிழ்கின்றோம். எமது உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் எமக்கு வேறு சிலர் ஆடை அணிவித்து விடுவார்கள். அது கஃன் துணி, வெண்மையான நிறத்தில் இருக்கும், ஒரே நிறம். வேறு சிலர் உடுப்பாட்டி விடுவார்கள்.
இன்று மஸ்ஜிதுக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது, அதான் சொல்லப்படுகிறது, காதுகளில் கேட்கிறது, ஹய்ய அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், அந்த தொழுகையில தான் வெற்றி இருக்கிறது, அந்த நிரந்தரமான வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, அந்த சிறந்த தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று முஅத்தினுடைய அழைப்பு எமது காதுகளை தட்டிச் செல்கிறது, உள்ளங்களை தொடவில்லை. நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எமது வேலைதான் முக்கியம், எனது வேலைதான் சிறந்தது, எனது தூக்கம் தான் சிறந்தது என்று மஸ்ஜிதை புறந்தள்ளி முஅத்தினுடைய அழைப்பை கேட்டும் கேட்காமல் எமது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக இன்று நான் வீடுகளில் தொழுது கொள்கிறேன், எனது வயது வந்த பிள்ளை வீடுகளில் தொழுது கொள்கிறான் என்று பெற்றோர் மனம் திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் வீடுகளில் தொழுகிறோம் என்று நாம் சந்தோஷமாக கூறிக்கொண்டிருக்கிறோம், திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறோம். எம்மை நாம் ஏமாற்றத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறோம், எமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். வீடுகளில் தொழுவது சாதாரண விடயமா? தொழாதவர்களின் வீடுகளை அல்ல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, எத்தனை தடவை காதுகளில் விழுகிறது ஹதீசுகள், எத்தனை பயான்களை கேட்கிறோம், தொழுகை தொழுகை. எம்முடைய உள்ளம் ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழக்கூடியவருடைய வீட்டை அல்ல, தொழாதவனுடைய வீட்டை அல்ல சொன்னார்களே. வாலிபர்கள் சிலரை ஏவி காரணம் இல்லாமல் வீடுகளில் தொழக்கூடியவர்களுடைய வீடுகளை எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நபி அவர்கள் பத்த வைத்த நெருப்பு எனது வீட்டில் எரிகிறது, எனது வீட்டை நபி அவர்கள் எரிப்பதற்கு ஆசைப்பட்ட வீடாக நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனது வயது வந்த பிள்ளை எனது வீட்டை நபி அவர்கள் எரிப்பதற்கு நினைத்த வீடாக மாற்றியுள்ளானே, நான் எவ்வாறு திருப்திப்படுவது? மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? எனது வீட்டில் எவ்வாறு பரக்கத்துண்டாகும்? கணவன் மனைவிக்கிடையில் எவ்வாறு சந்தோஷம் உண்டாகும்? பெற்றோருக்கு வழிபடக்கூடிய பிள்ளை அந்த வீட்டில் எவ்வாறு உருவாகும்? ஏலாது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அது பரக்கத்துக்குரிய வீடு அல்ல. காரணம் இல்லாம, தகுந்த காரணம் இல்லாம வீடுகளில் தொழுகிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களை எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம், வேண்டிய தூர பயணங்களை மேற்கொள்கிறோம், தேவைகளுக்கு நாங்கள் வெளியே போகிறோம். பாங்கு சொன்னா மட்டும் பள்ளிக்கு போக இடம் கொடுக்குதில்லை. உடம்புல வருத்தம், உள்ளத்தில் உள்ள நோய். தொழுகையில் இன்றைக்கு அசட்டை செய்து கொண்டு அல்லாஹ்வை கோபப்படுத்தினா, யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா ஸுஜூத் ஃபலா யஸ்ததீஊன், நாளைக்கு மறுமையுடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூது செய்யுமாறு அழைக்கப்படும். சுஜூது செய்ய முதுகு வளைஞ்சு இடம் கொடுக்காது, மறுத்துவிடும். வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வஹும் சாலிமூன். உலகத்தில் நல்லா இருக்கக்குள்ள, உலகத்தில் தொழுவதற்கு உடம்புல சக்தி இருந்துச்சு, மஸ்ஜிதுக்கு போக ஏழுமாக இருந்துச்சு, மஸ்ஜிதுக்கு அழைக்கப்பட்டுச்சு. தொழுகையுடைய அழைப்பு, முஅத்தின் பாங்கு சொல்கிறார், கேட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால மறுமையில காஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, மறுமையில் அனைவருக்கும் முன்னால கண்கள் கேவலத்தாலையும் இழிவாலையும் கண்கள் பணிஞ்சி நிலைகுத்தி போயிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அருமை சகோதரர்களே, நாம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது மஸ்ஜிதுக்கு வந்து எம்மால் தொழ முடியவில்லை. நாளைக்கு மௌத்துக்கு பின்னால எம்மை சந்தூக்கில் வைத்து முன்னால் வைத்து எமக்கு தொழுகை நடத்தப்படும். அதிகமான ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருவது ஜனாசாவாக. உயிரோடு இருக்கும் பொழுது மஸ்ஜிதை புறக்கணித்து விட்டு ஜனாசாவா மஸ்ஜிதுக்குள் வைத்து எமக்கா நடாத்தப்படும் தொழுகை ஒரு காலமும் எம்மை சுவர்க்கவாசியாக ஆக்காது. நாம் நினைக்கலாம், நான் பேருள்ளவன், எனக்கு ஊரிலே மரியாதை இருக்கிறது, எனக்கு கண்ணியம் இருக்கிறது, மக்களிடத்தில் எனக்கு நல்ல பேர் இருக்கிறது, நான் பள்ளிக்கு இப்ப போகாட்டியும் நான் மௌத் ஆயிரத்துக்கு பின்னால 1000 பேரு 2000 பேரு எனக்கு ஜனாசா தொழுகை நடத்துவார்கள், அவர்களிலே நல்லவர்களுடைய துஆவினால் நான் சொர்க்கம் போகலும், அரசுடைய நிழல் கிடைக்கும், யாரும் நீக்கக்கூடாது. உயிரோடு இருக்கக்குள்ள தொழுகையில் அசட்ட ஜனாசாவாக வந்து நடத்தப்படுகிற தொழுகை எமது அந்தஸ்தை உயர்த்த போவதில்லை.
நாளைக்கு ஒரு கூட்டம் எமக்காக ஜனாசா தொழுவிக்கும். இன்று நாம் மரணித்த எமது சகோதரர்களை உடலிலே சுமந்து கொண்டு கபருக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு வருகிறோமே, நாளை எம்மையும் ஒரு கூட்டம் சந்தூக்கில் வைத்து சுமந்து கொண்டு மகபராவில் சென்று கபரு குழிக்குள் போட்டு அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள். நாளைக்கு நிச்சயம் அந்த கபருக்கு போகவிருக்கும் மனிதா, நீ சிந்திக்க வேண்டாமா? நீ உணர்வு பெற வேண்டாமா? இந்த உலகத்துடைய எந்த விஷயம் உன்னை ஏமாற்றத்தில் போட்டு வச்சிருக்கிறது? இந்த கேடுகட்ட உலகம் எப்பொழுதும் நிரந்தரமாக எம்மோடு இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இந்த விடுதி போன்ற வீட்டில் நாம் நிலையாக தங்கியிருப்போம் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோக்கி வரும் இந்த உலகம் எம்மை ஏமாற்றத்தில் போட்டுவிடக் கூடாது. உலகம் முன்னோக்கி வந்து எத்தனையோ பேரை கைவிட்டு விட்டது. விசாலமான எம்முடைய வீடுகள், நாம் படுத்துறங்கக்கூடிய எம்முடைய மிருதுவான மெத்தைகள், குளிருக்கும் வெயிலுக்கும் என்று மாற்றி மாற்றி போடக்கூடிய மிருதுவான அழகழகான உடைகள், எம்முடைய தோப்புக்களில் பழுத்த கனிகள், நாம் கட்டிக்காத்த செல்வம், நாம் வகித்த பதவி அனைத்தும் அப்படியே இங்கே இருந்துவிடும். சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், உண்மையாகவே அந்த மரண நேரம் வந்துவிட்டது என்றால் ஐனல் மஃபர், இவன் பாப்பான் எங்க போய் தப்பிக்கொள்ளலும், யார்கிட்ட போய் இந்த நோய்க்கு சிகிச்சை பெறலும்? இன்றைக்கு வருத்தம் வந்த நாங்க வைத்தியசாலைக்கு ஓடுறது இல்லையா? பாதுகாப்பு பிரச்சனை, போலீசிடம் போவதில்லையா? நாளைக்கு சக்கராத்துடைய அந்த வருத்தம் வந்துவிட்டால் மனிதன் பாப்பான், எனக்கு எந்த டாக்டர் போய் இதுக்கு நான் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலும், இந்த வருத்தத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளலும். விளங்கிக் கொள்வாரு இது எந்த வைத்தியனும் குணப்படுத்தக்கூடிய நோய் இல்லை, எந்த வைத்தியனாலும் குணப்படுத்தக்கூடிய நோய் இல்லை. இது உலகத்தை விட்டும் பிரியும் நேரம். கால்கள் ஒன்று கொண்டு பின்னிக் கொள்ளும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிர் போகும் வேதனையில் துவண்டு கொண்டிருப்போம். வியர்வைக்கு மேல் வியர்வை அதிகரித்துவிடும், தாகம் கடுமையாக அதிகரித்துவிடும். மக்கள் சூழ இருப்பார்கள், எம்முடைய செல்வம் இருக்கும், எதுவுமே மலக்குல் மௌத்திடம் இருந்து எம்மை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எமது மரணம் நல்லதாக அமைய வேண்டுமா? நாம் மாற வேண்டும். எமது வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான விதத்தில் அமைய வேண்டும். இல்லையேல் அல்லாஹுடைய விரோதியுடைய ரூஹே என்று மலக்குல் மவுத், அல்லாஹுடைய விரோதியின் ரூஹே, அல்லாஹுடைய சாபத்துக்குரிய ரூஹே, நீ வெளியாகி நரகத்தில் புகுந்துவிடு என்று பயங்கரமான வார்த்தையினால் மலக்குல் மவுத் எம்மை பிரியாவிடை செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சாலிஹான மக்களாக மாறினால் ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள் மலர் செண்டுகள் கொண்டு வந்து, அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்க போகிற இடம் எப்படி இருக்குன்னு பயப்படவானாம், நீங்க விட்டுட்டு போறவங்களோட குடும்பங்களை பத்தி நீங்க கவலைப்படவானாம். வஅபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்குண்டு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு தயாராக இருக்குதுன்ற நன்மாராயத்தோடு நீங்க போங்க என்று அழகான முறையில் ரூஹு கைப்பற்றப்படும். அப்படியான சந்தர்ப்பங்கள் உருவாகுவதற்கு நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் பெற்றோர்களில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்து விடுவாயாக. அவர்கள் சுயமாக தமது தேவைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. எந்தெந்த பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தை பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எம்மிலே தேவையுள்ளவர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், நிலைமைகளை அறிந்தவன் நீயாக இருக்கிறாய் யா அல்லாஹ், சகல நிலைமைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். தேவையுடையோரின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக. பெற்றோருக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவாயாக. பிள்ளைகளை பெற்றோருக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக. கணவன் மனைவிக்கிடையில் சந்தோஷத்தை நிலையாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருடைய மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகங்களை கபூல் செய்து கொள்வாயாக. எந்த ஊதியமும் இல்லாமல் உன்னுடைய அமானிதத்தை சுமந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கான முழுமையான சக்தியையும் உதவியையும் முன்புறத்தில் இருந்து வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுகளுடைய இமாம்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. அவர்களுடைய அமானிதத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருப்பாயாக.
உன்னுடைய பொருத்தத்திற்கும் மக்களுடைய பொருத்தத்திற்கும் ஆளான இமாம்களாக அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. முஅத்தின்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. மறுமை நாளில் முஅத்தின்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை ஆக்குவாயாக. மஸ்ஜிதுடைய ஏனைய ஊழியர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வாயாக. தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எம்முடைய ஊரையும் ஊர் மக்களையும் பாதுகாப்பாயாக. எல்லா ரஹ்மத்துகளையும் நலவுகளையும் பரக்கத்துகளையும் எமது ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நாலா புறத்தில் இருந்தும் இறக்கி வைப்பாயாக. வரவிருக்கிற எல்லா கெடுதிகளை விட்டும் மோசமான விடயங்களை விட்டும் பலாய் முசீபத்துகளில் இருந்தும் எம்மையும் எமது ஊரையும் எமது ஊர் மக்களையும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் உன்னுடைய பொருத்தத்திற்குரிய ஊராக இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. முழு ஊர்களுக்கும் முன்மாதிரியான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக. உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய, உனக்கு அஞ்சி வாழக்கூடிய ஆண்களாக பெண்களாக இந்த ஊர் மக்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், தேவையுடையோரின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பாயாக. கடனாளிகளுடைய கடன்களை அவசரமாக நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளை கொடுப்பாயாக. நோயாளிகளுடைய நோய்களில் இருந்து அவசரமாக நோய்க்குரிய ஷிஃபாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், திருமண வயதை அடைந்தும் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வசதி இல்லாதவர்கள், தகுந்த சோடிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்கும் தகுந்த சோடிகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அனைத்து நிலைமைகளையும் உனக்கும் நலவுக்கும் சாதகமாக எம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.